இப்போதான் என் செல்ல குட்டியை எப்பயும் போல கொஞ்ச போறேன். இப்போதாண்டி சில மாமா ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இன்னைக்கு லிப் டு லிப் அடிக்காம விடவே மாட்டேன். அப்போ எவ்வளோ நாளாச்சு. என் செல்ல குட்டிக்கு இன்னைக்கு இருக்கு. கரெக்டா கிஸ் கொடுக்கும் போது அம்முமா வராங்களாம். அவ்வளோதான், அம்முமா ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா, எங்க இவ்வளோ காணோம்? அச்சிச்சோ, ஒருவேளை தாள போயிருக்காளோ? ஷோ, மறுபடியும் இப்ப நான் தாள போகணுமா? இல்ல அப்ப வெயிட் பண்ணலாம். என்ன இது, ரெஸ்ட் ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. ஓகே ஓகே, அப்ப நான் இங்க தான் இருக்கா அவ. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். இவ என்ன இந்த சமயத்துல இப்படி வந்து நிக்கிறா? ஐயோ, சும்மாவே என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துட்டு இருந்தேன். இதுல வேற இவ எப்படி வந்து நிக்கிறாளே. ம்ஹும். முடியாது முடியாது, இனி என்ன நானும் கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. சாரிடி செல்லக்குட்டி, இன்னைக்கு உன் கற்புக்கு எதனா ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்ல. ஐயோ, சாரிடி செல்லமே, நீ இப்படி இருந்தனா முடியவே முடியாது என்னால. என்ன பண்றீங்க? ம், எப்போ வந்தீங்க? இப்போதான் வந்தேன். ஏய், இது என்ன சிரிப்பு? அதுவா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். I'm not control myself. ம்ஹும். என்ன? என்ன அஸ்கி வருது? ம், இந்த ஆஃப் சாரி எனக்கு எப்படி இருக்கு? செம்ம. அப்புறம் ம், ஏதோ என்ன வா வான்னு விளக்குது. அப்படியா? கள்ளி பெண்ணே. கவி, என்ன? என்னடி பண்ற? ம், என்ன பண்ற? அதுவா, எப்படி இருக்கு? குல குல குலன்னு இருக்கு. எப்பயும் சூடேத்துறன்னு சொல்லுவீங்க, இப்ப என்ன குலுகுலுன்னு இருக்குன்னு சொல்றீங்க? ஐயோ, கொல்லுற நீ. ஐயோ, எங்க கொன்னே? அடிங் கொய்யால. ஷோ, நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றா அப்போது விடுங்க. விடுங்களா? சான்ஸே இல்ல. நீ இப்படி இருந்தா என்னால என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அடி வாங்குவீங்க. எனக்கு ஓகே தான். எது? வாடி. எதுக்கு அடி கொடுக்கவா? ஆமா. ஐயே, அப்புறம் வேதனிச்சதுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. ஜெய், அது எப்படி வேதனிக்கும்? காணிக்கட்டா? ஆ, ஜெய், ஏன் அடிக்கிற? நீங்க தானே கேட்டீங்க அது எப்படி வேதனைக்குண்டேன்னு, அதான் அடி கொடுத்து காணிச்சேன். அப்போனா நீ கிஸ்ஸ பத்தி சொல்லலையா? எது? அட்ட பாவி, கிஸ் நான் நினைச்சீங்க? ஆமா. பொறுக்கி பொறுக்கி. ஏய், நீ ஏன் யோசிடி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அடி கொடுக்க போறேன்னு சொன்னா நான் நம்புவேனா? அதுக்கு நீ அடின்னு சொன்னது நான் கிஸ்ன்னு நினைச்சிட்டேன். திமிரு திமிரு. அப்படியா? மாறி நில்லுங்க. முடியாது. கவி, இந்த சாரி வேணுமா? எந்த சாரி? இப்ப நீ உடுத்திருக்கல்ல தாவணி, அததான் கேக்குறேன். வேணுமா? எது? ஜெய், இப்படியெல்லாம் பண்ணாத. நீங்க என்ன கேட்டீங்க? இல்லடி, இந்த தாவணி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, அதான். மாமா அத எடுக்கட்டா? வேண்டாம். சரி சரி, எடுக்கல.
உன்னை பார்க்கும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இந்த லிரிக்ஸ் ஞாபகம் வரும். எது? நீ எங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் போட்டி பாதி உயிர் எடுக்காதே. நீ கட்டி கட்டி பிடிக்க கண்ட இடம் கடுக்க உத்தரவு கேட்காதே. ஏ கவி, அடி கள்ளி, என்னடி சொன்ன? அது பாட்டு. அது பாட்டு தான், எனக்கும் புரியுது. என்ன பாரேன். நீ பாட்டு பாடுனா ஓகே, அதுல என்ன லிரிக்ஸ் இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஏ கள்ளி 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 கள்ளி, என்கிட்ட அடி வாங்க போற நீ. ஒழுங்கா என்ன பாடுனன்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஏய் ஒழுங்கா சொல்லிடு, அப்புறம் நீ பாடுன மாதிரியே பண்ணிடுவேன். அதன் பிறகு ஆச்சா பூச்சான்னு கத்தி என்ன மாட்டி விட்டுற கூடாது. வேண்டாம். அப்ப என்ன பாடுனன்னு சொல்லு. நீ சொல்லுடி, நான் இப்ப ஒழுங்கா கவனிக்கல. ஆசையா இருக்கு, உன் வாயால சொல்லு. அது ஐய், என்னை பார்த்து தான் சொல்லணும். இல்லாட்டின்னா அப்புறம் என்ன எதுவும் கேட்கக்கூடாது. சின்னங்காதடி செல்லமே, எங்க சொல்லு பாப்போம் அது ப்ளீஸ். நான் தெரியாம பாடிட்டேன். ப்ளீஸ் பா, வேண்டாம். ம், சரி, கொஞ்சம் பேக்ல போங்களேன். ஏன் கண்ணு வேதனைக்குது. சரிக்காதீங்க. பேக்ல போயிட்டா உனக்கு யார் கிஸ் பண்றது? இத்தனைய நாள் எங்க போயிருந்தீங்க? நான் எங்கடி போயிருந்தேன்? பின்ன இது மாதிரி எல்லாம் வரவே இல்லை. ஏன் அப்படி? அந்த கொஞ்ச நாளையில என்ன நடந்துச்சு? இப்போ என்ன நடந்துச்சுன்னு மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க. ஏன்டி நான் வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ம், கொஜால வரக்கூடாதுன்னு நீ சொல்லிடுவ. அதுக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை. நீங்க தான் வராம இருந்தீங்கன்னு சொன்னேன். ஓ ஆமா. சரி, இத்தனைய நாள் போனதை விடுடி. மாமா நல்ல மூட்ல வந்திருக்கேன். ம், ஆமா, செம்ம மூட்ல வந்திருக்கேன். ஒரு வேளை உன் கற்புக்கு எதனா ஆனா கூட என்ன கேட்காத. ஒத்தட்ட பாரு. செம்ம டேஸ்ட். உன் உதட்டுல அப்படி என்னடி வச்சிருக்க? இத்தரைக்கும் டேஸ்ட். ரொம்ப நாள் வேற ஆச்சா? அப்பா, டேஸ்ட் வேற லெவலு. என்ன பார்த்து பேசு. ஏன் கவி, உனக்கு தோணலையா என்ன? ஏன் உதட டேஸ்ட் பார்க்கணும்னு? ம், சொல்லு, ஏன் உதட டேஸ்ட் பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அது ம், நான் தான் பார்த்துருக்கேனே. ஆ, நீ எப்போ பார்த்த? நீங்க தானே என் உதட்ட சாப்பிட்டீங்க. அப்போனா உங்க உதடோட டேஸ்ட் எனக்கு தெரியாதா? அடி கள்ளி, அப்போனா நீயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கியா? இல்ல. எப்போ என்ன மாதிரி கள்ளி இவ? எப்படிரி எனக்கே தெரியாம என் உதட்ட சாப்பிட்டுருக்க? தெரியாம பண்ணிட்டேன், அதை விடுங்க. லோக கள்ளீடி நீ. ம், ம்ஹும். இதுக்கெல்லாம் உன்னை பழி வாங்காம விடவே மாட்டேன்டி. இந்த வாட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஏ கள்ளி, நீ சாப்பிட்டதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்ணத்தர சிரிக்கிறா பாரு. அட்டி பாவி, நீ சொல்லவே தாண்டி நான் கவனிச்சேன். என்னமா சாப்பிடுற? என்ட பொண்ணே, எப்படி இவ்வளோ நாள் தெரியாமலேயே? சிரிச்சு சிரிச்சே மழுப்பு. ம், சரி விடுங்க. விடணுமா? ம், போடி. அப்பா, கண்ணு வேதனைக்குது. கொஞ்சம் பேக்ல போங்க. சரி, போதுமா? போதுமாவா? விடுற மாதிரி இல்லையா? ம், விடுங்க. ஆ, போ. ம், போவா. ஆமா, இத்தனை நாளா மனுஷனை காயப்பட்டுல. எது? நான் காய போட்டேனா? ஆமா. ஓ,
அப்போனா நீங்களே வராம இல்ல. ஆமா, நான் வராம இல்ல. ம் கண்ண பொடி. ம், சொல்லு. என்ன? மாமாவோட உதடு. ஏன் உங்க உதட்டுக்கு என்ன? ஏய் கள்ளி, கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். மறந்துட்டியா? ம், எனக்கு தெரியாது. ஏ கள்ளி கள்ளி, ஒழுங்கா சொல்லுடி. சிரிக்கிறா பாரு, சொல்றி. அப்படி பார்க்காத புடி கள்ளி. அவ்வளவுதானா நீங்க? பொடி. இங்க கிட்ட வாங்க, இன்னும் ஒரே ஒரு வாட்டி மாத்திரம் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஏய் போ. ஒரே ஒரு வாட்டி. காவி. காவி, என்னது இது? ஏய் போ, நான் போறேன். ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலாமே. அடி பாவி, எப்படி பூச்சாக்குட்டி மாதிரி இருந்துட்டு காணிக்கிற சேட்டைய பாரு. நாங்கெல்லாம் பார்க்க தான் பூனைக்குட்டி மாதிரி இருப்போம், ஆனா காமிக்கிற சேட்டையெல்லாம் புலிக்குட்டியை விட தாண்டி. எப்பாடி, என்ன மாதிரி ஆள் இவ? பசிக்குதடி ஸ்கர்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நல்ல வேலை எங்க வாங்கி கொடுத்துருவீங்களோன்னு பேடிச்சுட்டே இருந்தேன். இல்ல, வாங்கி கொடுத்துடுவேன், நீ தான் போட்டுக்கிட மாட்டியே, அதாண்டா வாங்கல. அப்பா சாமி, சந்தோஷம். ஏன் ரியான், ஒரு வேளை நான் ஸ்கர்ட் வாங்கி கொடுத்திருந்தேன்னா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் போட மாட்டேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க அட்டம் பிடிப்பீங்க. சரி, வேற வழி இல்லாம போட்டு தானே ஆகணும்னு போட்டு காமிப்பேன். எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா நீ ஸ்கர்ட் போட்டா? அனினா. சிட்டா சத்தியமா கியூட்டா இருக்கும். அனினா. ஐயோ, இவன் சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்குதான். ஐயோ, போதும் போதும். சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இனி எங்க போறோம்? எங்க போறோம்? சும்மா ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, நல்லா இருக்கான்னு ரசிச்சு பார்த்துட்டு கிடந்து உறங்கணும். எது? ஆமாண்டா, சும்மா தான் ட்ரெஸ்ல போட்டோம். இந்த ராத்திரியில எங்க போறது நம்ம? அனினா, என்ன விளையாடுறீங்களா? ஏண்டா? சும்மா கிடந்து உறங்குறதுக்கா இந்த ட்ரெஸ் போட்டோம்? ஏண்டா கச்ச கச்சன் இருக்கா? ஜோ, எதுக்கா நீனா இப்படி பண்றீங்க? ஏண்டா? நானும் எங்கேயோ வெளியே போக போறோம்னு நினைச்சேன். ஒருவேளை கூகுள் மேப்ல ஏதோ பார்த்து வச்சிருக்கீங்களோ, ஏதோ சூப்பர் பிளேஸ் இருக்கும் அங்க போக போறோம் அப்படின்னு நினைச்சேன். சும்மா போட்டு பார்த்துட்டு கிடந்து உறங்கணும்னு சொல்றீங்க. சிரிக்காதீங்க அனினா. ஏண்டா, இது நல்லா தானே இருக்கு. அனினா. ஏன் ரியான்? ஏன் அனினா அப்படி பண்றீங்க? என்னடா பண்ணே? இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்ன, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா? ஆமா, இதே ட்ரெஸ்ஸோடய நான் கிடந்து உறங்கணுமா? ஆமாண்டா, நேரமே மாதிரி கெட்டி பிடிச்சு வரங்களாம். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், எங்கேயும் போயிடாதீங்க. ம், போ போ, நேரா பார்த்து போ, தாள விழுந்துடாத. ம். போ போ. எங்கேயும் போயிடாதீங்க சொல்லிட்டேன். எங்கேயாவது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். போக மாட்டேன் போக மாட்டேன், நீ போயிட்டு வா போ. ம். ஓகே டன். இதுதான் கரெக்டான டைம். இவனுங்க வேலையை முடிச்சானுங்களா என்னன்னு தெரியலையே, போய் பார்க்கட்டு. வாவ், அட்டகாசமா பண்ணிருக்கானுங்க. இந்த கிறுக்கனுங்களால இந்த அளவு சூப்பரா பண்ண முடியுமா? கொல்லாம் கொல்லாம். சிஸ்டர். டேய், எப்படி சிஸ்டர் டெக்கரேஷன்லாம்? அடி போலி. அதான் நாங்கெல்லாம் மாசு. அட்டகாசம் பண்ணிட்டீங்கடா. ஓகே ஓகே, சொன்ன காசை கரெக்டா கொடுத்துறணும். சரிடா, அதை விட டபுள் மடங்காவே கிடைக்கும், நீ எதுவும் வருத்தப்படாத. அப்போ ஓகே. சரி சரி, நான் சொன்னேன்ல அதே மாதிரியே இப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, போங்க. ஓகே ஓகே.
அச்சச்சோ, ரியான் ரொம்பவே பயப்பட போறான். பரவாயில்ல பரவாயில்ல, சர்ப்ரைஸ்க்கு தானே. தப்பில்ல தப்பில்ல. டேய், என்னடா கிறுக்கா? என்ன நீ மொன்ன தைரியமா போயிட்டே இருக்க? ஏண்டா பின்ன அழுது போணுமா? என்னன்னு ப்ரிப்பேர் ஆகிட்டியா? அழுதுட்டே போணுமாமே, அழுதுட்டே போணுமா? கேக்குறான் பாரு கேனைய மாதிரி. ஏண்டா டேய், அந்த சிஸ்டர் சொல்லி தானே அனுப்புனாங்க. அப்போனா நீ எல்லாமே மறந்துட்டியா? குள்ளா பயலே. கிட்டா கிறுக்கா, நான் ஒன்னும் மறக்கல. அப்புறம் என்ன? இல்லடா, போய் சொல்ல போறோம். கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம ஓனருக்கு தெரிஞ்சா நம்மள வெட்டி போட்டுருவாங்களே. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, வாடா. தெரியாம பாத்துக்கலாம். சரி வா பின்ன. முகத்தை சீரியஸா வச்சுட்டு வா, அப்போதான் அந்த பிரதர் நம்புவாங்க. ம். ஆ அனினா, கதவை திறக்காதீங்க, நான் வாரேன். அனினா, அனினா, வெளியே யார் அது கதவை தட்டுறது? வாங்க. பிரதர், உங்க வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க இப்போதானே கிடைச்சாங்க உங்களுக்கு. மறுபடியும் யாரோ ஒருத்தங்க வந்து கொண்டு போனாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம் ப்ரோ, வெளியே தான் பார்த்தோம். எங்க பாத்தீங்கன்னு சொல்றீங்களா? வாங்க வாங்க, காலேஜ் தர வாங்க. சீக்கிரம். ஏன் அனினா இப்படி எல்லாம் பண்றீங்க? சொல்லிட்டு தானே போனேன். இனி நான் எங்கேயுமே போகவே கூடாது போல. எத்தனை வாட்டி சொல்றது? ஐயோ, உங்களுக்கு மாத்திரம் ஏன் அனினா இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு சங்கடமா இருக்கு. ப்ரோ வாங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ, அங்க இருப்பாங்க சிஸ்டர், போங்க. என்ன இதெல்லாம்? அங்க தான் இருப்பாங்க, நாங்க போறோம். டேய், என்ன நடக்குதுங்க? ஃபர்ஸ்ட் யாரோ அனினாவை கடத்திட்டு போன மாதிரி சொன்னாங்க. இப்போ என்னடானா அங்கதான் இருப்பாங்க போங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. எங்க இருக்காங்க இவங்க? என்ன இதெல்லாம்? அனினா எங்க? இங்க எங்கேயுமே காணல. ஒருவேளை அந்த பக்கம் இருப்பாங்களோ? அந்த 2 பயலுகளும் இங்கதான் இருக்காங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே, காணல. ரியான், அனினாவா? அனினா, எங்க போனீங்க நீங்க? ஷூ. ஷூவா? ரியான், என்ன அனினா, எங்க போனீங்கன்னு கேட்டா ஷூன்னு சொல்றீங்க? ஏதோ 2 சின்ன பையனுங்க வந்தானுங்க, வந்துட்டு உங்களை யாரோ கடத்திட்டு போறாங்கன்ற மாதிரி சொன்னானுங்க. எங்கன்னு கேட்டப்போ வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வரையும் வந்துட்டு அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது அனினா இங்க? ரியான், கூல் கூல். அனினா, நீங்க எதுக்கு ரூம் விட்டு வெளியே வந்தீங்க? கேட்டா கிறுக்கா. நான் கிறுக்கன்தான். ஆமாண்டா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நீ கிறுக்கன்தான். அனினா, சுத்தி பாரு. என்ன? டுபாகுர் டுபாகுர், சுத்தி பாருடா. அனினா, இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? வடை சுட்டு வச்சிருக்காங்க, எடுத்து தின்னு. வடை சுட்டு வச்சிருக்காங்களா? பின்ன என்னடா, இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஏதோ செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாரேன், யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாத ஒண்ணு நீ கண்டுபிடிச்சிருக்க. செம்ம கிரேட் நீ. என்ன அனினா, விளையாடுறீங்களா? ஆமாண்டா, ஹைஸ்பா விளையாடிட்டு இருக்கோம். நான் கண்ணை மூடுறேன், நீ ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ போ. அனினா. ரியான், குறைச்ச நேரம் வாய் மூடிட்டு நிக்கிறியா? ஷூ. மறுபடியும் ஷூவா? ஏன்? ரியான், என்ன அனினா? அது என்ன அனினா, சொல்லுங்க. ரியான், அது வந்து அது வந்தா? ஐயோ அனினா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ முருகா, இவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணவே விட மாட்டான் போல. நானே தயங்கி தயங்கி இருக்கிறேன், இவன் வேற. அனினா, உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கோம்? கொசு பிடிக்க வா. ஒரு டப்பா நிறைய அடிச்சு எடுத்துட்டு போலாம் வீட்டுக்கு. கொது பிடிக்கவா? ஆமா. என்ன அனினா, வந்ததுல இருந்து விளையாடிட்டே இருக்கீங்க. வாங்க நம்ம ரூம்க்கே போகலாம். வாங்க போலாம் வாங்க. சும்மா கொசு பிடிக்கணும் வண்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரியான், அனினா ஒழுங்கா வாங்க. ஒரு நிமிஷம். ஐயோ அனினா. டேய், தாழ பாடுறா. அனினா, ஒரு நாள் காதல் என் வாசல் வரவா வரவா கேட்டது, மறுநாள் காதல் என் வீட்டுக்குள் அடிமை சாசனம் வீட்டுது. ரியான், கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத, எனக்கு படபடன்னு இருக்கு. அனினா என்ன பண்றீங்க?
எதுவும் பேசாத ப்ளீஸ். ம் ரியான், நீ என் கழுத்தில் தாலி கெட்டினப்போ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உன்னை நான் ரொம்பவே வெறுத்தேன். நீ என்கிட்ட வந்தாலே என்னமோ மாதிரி இருக்கும். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. உன் அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அப்போது அதை கேட்க கேட்க என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் என் அம்மா அப்பா தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாரி வருணை ரொம்ப பெஸ்ட்டாக நினச்சேன். ஆனால் இவங்க எல்லார விட நீ எனக்கு ரொம்பவே மேலே தெரிஞ்ச ரியான். அதுவும் இப்போது ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தியா, என்னை கடத்திட்டு போனது. யூனோ ரியான், என்னை விட நீ தான் ரொம்பவே பாடுபட்டிருக்க. நான் கடத்திட்டு போனவங்க கிட்டலாம் நல்லா தான் சாப்பிட வாங்கித்தாங்கன்னு கேட்டுட்டு எனக்கு எதுவும் அவ்வளோ தெரியலை. ஆனால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு இந்த 2 பயலுங்க போனானுங்க பார்த்தியா, அவனுங்க 2 பேர் சொன்னானுங்க. அவனுங்க இங்கே தான் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறவனுங்களாம். உன்னை பார்த்துட்டே இருந்தானுங்களாம் நீ ஃபீல் பண்ணுறதெல்லாம். தென் ரிசப்ஷனில் இருக்கிற 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு லேடியும் ஒரு பிரதரும், அவங்க 2 பேர் கூட சொன்னாங்க ரியான், நீ எனக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு. நிஜமா நீ என் மேலே இவ்வளோ அன்பு வைப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்ரி தேர்ஸ்டே கோவில் போய் விளக்கேற்றுவோம், அது ஞாபகம் இருக்கா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ கூட எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை ரியான். அம்மா சொன்னதுனால மாத்திரமே நான் போய் விளக்கேற்றினேன். இவனை போய் எனக்கு எப்படி பிடிக்கும்? சி, பிடிக்கவே பிடிக்காது அப்படின்லாம் நான் கடவுள்கிட்ட சொல்லி உன்னை திட்டிகிட்டே இருந்தேன் தெரியுமா? உன்னை நான் அப்போல்லாம் அவ்வளோ அருவருப்பாக பார்ப்பேன்டா. உன்னை பெற்றவங்களையும் சேர்த்து தான் நான் அப்படி பார்ப்பேனே. ஆனால் ரியான், இப்போது உன்னை நான் பார்க்குற பார்வையே வேறு. எவ்வளோ விஷயத்தில் நான் உன்னை கவனிச்சிட்டேன் தெரியுமா? நீ அவ்வளோ பியூர் ரியான். நானே தேடி இருந்தா கூட இது போல் ஒரு டைமண்ட் எனக்கு கிடச்சிருக்காது. நீ அவ்வளோ பியூர்டா. உன்னை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு தெரியல. என்னை பொறுத்தவரையும் நான் நிறையா பேருக்கு கஷ்டம்தான் கொடுத்துருக்கேன் ரியான். உன்னையும் உன் அம்மா அப்பாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்களுக்குமே நான் கஷ்டம் கொடுத்துருக்கேன். எனக்கு விருப்பமே இல்லாமல் என் கழுத்தில் தாழி கட்டினது நீ தான். ஆனால் நான் உங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்து வெறுத்தேன். எனக்கு தெரியும் நான் அப்படிலாம் பண்ணது தப்பு தான். வந்தப்போ எனக்கு அப்படி இருந்துச்சு ரியான். ஆனால் இப்போது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. எனக்கு தெரியும் ரியான், உனக்கும் என்ன பிடிக்கும்னு. ஆனால் எந்த அளவு பிடிக்கும்னு சத்தியமாக தெரியாது. உன்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாது ரியான். நீ அவ்வளோ கிரேட்டு. சின்ன குழந்த மனசு உனக்கு தெரியுமா? நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ சின்ன குழந்த மாதிரி நீ. என்ன கொஞ்சம் மெச்சூரிட்டியான குழந்த. நீ தாலி கட்டிட்டு கோவிலில் வெளியே நேற்றன் வருணெல்லாம் வந்திருந்தாங்கல்ல, அப்போ கூட நீ சொன்னியே ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் செய்வேன், ரொம்பவே நல்லாவே பார்த்துக்குவேன்னு. அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது ரியான். நீ சொன்ன வாக்குக்கும் மேலவே என்னை பார்த்துக்கிட்ட. எந்த அளவுனா நீ என் மனசுக்குள்ளேயே வந்திருக்க, அந்த அளவு பார்த்துக்கிட்ட. நிஜமாக சொல்கிறேன் ரியான், யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீ என்ன எப்படி பார்க்குறேன்லாம் தெரியலை, ஆனால் நான் உன்னை என்னோட எல்லாமுமா பார்க்குறேன். எனக்கு கவிதைலாம் தெரியாது, ஆனால் என்னோட கவிதையே நீ மட்டும்தான். என் அன்பான கணவனே, நான் உன்னை காதலிக்கிறேன். ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. ஐ லவ் யூ ஸோ மச் ரியான். ஏன் காதலை ஏற்றுக்குவையா? இந்த மோதிரம் உன் கையில் போட்டு விடட்டா? ம் நமக்கு ரிசப்ஷன் வச்சப்போ நம்ம 2 பேரும் ரிங் மாட்டிக்கிட்டோம். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை. ஆனால் இப்போது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவு சந்தோஷத்தில் இருக்கேன். ப்ளீஸ் ரியான், இந்த ரிங்கை நான் உனக்கு மாட்டி விடுறேனே, சொல்லு. ஆ அது ப்ளீஸ் போட்டு விடுறேன். ம்
இந்த மோதிரம் உன் கைக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அது ம் இல்லைங்க. ம். உன்னை முதல் முறை பார்த்தேன், நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன், நீ பல முறை தொடர்வதை அறிந்தேன். ரூமுக்கு போலாமா? ம் சிஸ்டர், யாரா அது? ஐயோ, இவனுங்கள நான் மறந்துட்டேனே. இப்போ வர பைசா கொடுக்கணும். ஏன் நீ அந்த 2 பயலுங்க உங்களை விழிக்கிறாங்க? ஐயோ ரியான், என்னாச்சு? இந்த டெக்கரேஷனுக்கான பைசாலாம் கொடுக்கணும். நீ கொடுத்துட்டு வா, நான் போறேன். எது? நான் போறேன், கொடுத்துட்டு வா. டாடா பாய். வாளு சட்டம் பெண்ணு. சிஸ்டர், பைசா. இவனுங்க வேற. பிரதர், பைசா தரேன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. எத்தனை கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் பண்ணணும் தெரியுமா? பைசா கொடுத்துட்டு தான் போகணும். நான் தாரேன். அவர் தராரா? ஓகே ஓகே. எவ்வளோ அழகா ப்ரப்போஸ் பண்ணி என்னையே ஃபீல் பண்ண வச்சுட்டு போறத பாரு. கடைசியில் டெக்கரேஷனுக்கு பைசா கொடுக்காம.